ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு புலி ஆட்டம். இது வந்து ரொம்ப நாள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி அப்படின்னா, அன்ஈவன் காயில்ஸ், அன்ஈவன் ரூல்ஸ். இப்போ நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தர் பார்க்குறோம். அவங்களோட பவர் வேற இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரென்த் வேற இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இந்த கேம்ல பார்த்தோம்னா, ஆடு கிட்ட 15 காயின் இருக்கும். ஆனா அதால ஜம்ப் பண்ண முடியாது. டைகரை வந்து அடிக்க முடியாது அதால. ஆனா இந்த டைகர் கிட்ட வெறும் 3 காயின் தான் இருக்கும். ஆனா இதுகிட்ட இருக்க சூப்பர் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜம்ப் பண்ணி ஆட கொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து எக்கச்சக்க சிச்சுவேஷன் நடந்துட்டே இருக்கும். நம்மளோட ஒரு நிறைய பவர் உள்ள ஒருத்தவங்கள நம்ம எதிர்க்கலாம். இல்ல நம்ம கூட்டமா இன்னொருத்தவங்கட்ட மாட்டிக்கலாம். இந்த 15 ஆடு சேர்த்து இந்த புலிய வின் பண்ணுச்சா, இல்ல இந்த புலி ஆடுகளை எல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருச்சா அப்படின்றதுதான் கேம். இதுக்கு 2 பிளேயர் தேவை. ஒரு பிளேயர் வந்து ஆடா இருந்துக்கணும், இன்னொரு பிளேயர் வந்து புலியா இருந்துக்கணும். இதுல கன்ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா நீங்க காயின் டாஸ் பண்ணி கூட நீங்க யாரு என்ன காயின் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 15 ஆட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆடு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இந்த கேமோட மெயின் ரூல்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. இந்த புலி வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புலி வந்து 3 காயின் வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் தான் மூவ் பண்ண முடியும். நடுவுல மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கோட் வந்து 15 காயினும் இந்த இடத்துக்கு வந்துடணும். அப்பதான் அந்த கோட்டால மூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் மூவ் பண்ண முடியாது. புலியோட பவர் என்ன அப்படின்னா, அது மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி, அதாவது இந்த இடம் வேக்கண்டா இருக்கணும். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி இப்படி நடுவுல இருக்க காயினை எடுத்துடலாம். இதுதான் புலிக்கு இருக்க பவர். கோட்டுக்கு அந்த மாதிரி எந்த பவர்ஸும் கிடையாது. சோ இதை எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், டைகர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கோட்டால இப்ப மூவ் பண்ண முடியாது. அதால என்ன பண்ண முடியும்னா, அதோட காயின்ஸ் எல்லாம் புரொடெக்ட் பண்ண தான் முடியும். இந்த கேம் விளையாடுறப்ப நீங்க இன்னொரு விஷயமும் கத்துக்கலாம். எப்பயுமே நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுனோம்னா ஒண்ணுமே பெற முடியாது. ஏதாவது 1, 2 ஆட பலி குடுத்துட்டு மொத்தமா புலிய நம்ம காப்பாத்துனா தான் உண்டு. சோ இந்த மாதிரி கட்டிங் இப்படி பண்றீங்களா? இந்த மாதிரி வந்த உடனே உங்க புலி வந்து இங்க கட் பண்ணி இந்த காயின் எடுத்து அவர் வச்சுக்குவாரு. ம். புலிகிட்ட வந்துருச்சு அந்த காயின். சோ இது ஒரு மூவும் கவனமா விளையாடணும். இல்லன்னா திரும்ப திரும்ப அடி ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கட் பண்ண காயின்ஸ் ஒன்ஸ் கட் பண்ணிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப வர முடியாது. நீங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விளையாடுறப்ப நீங்க வந்து 5 காயின்ஸ் வரைக்கும் எடுக்கலாம்னு ப்ளே பண்ணலாம். இல்ல நீங்க நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா 7 to 9 காயின்ஸ் வரைக்கும் ரிமூவ் பண்ற வரைக்கும் இந்த கேம் வந்து விளையாண்டுட்டே இருக்கலாம் நீங்க. இப்ப டைகர் எப்படி வின் ஆகும் அப்படின்றத இந்த இதுல வரல. அவங்க விளையாண்டு காமிக்கல. ஆனா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப டைகர் எப்படி பிளாக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைகரை ரிமூவ் பண்ண முடியாது. இது எக்ஸாம்பிளுக்கு வச்சு காமிக்கிறோம். நம்ம நேரா அப்படி வச்சு பிளாக் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு காயினா தான் வைக்கணும். இங்க இங்க வச்சிருட்டு. அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி ஒரு மூவ் வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு மூவ் வச்சுட்டாங்கன்னு வைங்க. இப்ப வந்து இந்த டைகரால எங்கேயும் முடியாது. எங்கேயுமே அதுக்கு இடமே இல்ல. ஃபுல்லாவே இந்த ஆடுங்க சேர்ந்து இந்த புலிய வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். சோ புலிகிட்ட வந்து ஆள கொல்ற பலம் இருந்தாலும் அதால ஜம்ப் பண்ண இடம் இல்லாம அதால எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆடு வின் ஆயிரும். அப்படி இல்லாம 7 காயின் வந்து புலி எடுத்துருச்சுன்னா புலி வின் ஆயிரும். இதுல நீங்க ஒரு சேஞ்சா எப்படி விளையாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புலி வைக்கிற மாதிரியும் விளையாடலாம். ஃபர்ஸ்ட் ஆடு வைக்கிற மாதிரியும் விளையாடலாம். அது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா உங்க வீட்ல வந்து ஒரு பெரிய ட்ரெஷரா இருக்கும். உங்க குழந்தைங்க வந்து போன் இருக்கான்றதே மறந்து விளையாடுற அளவுக்கு ரொம்ப நேரம் விளையாடுற இன்ட்ரெஸ்டிங்கான கேம். கண்டிப்பா